ஏன்னா நான் வந்து ரொம்ப மாடர்னான கேர்ள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. கூடவே வந்து இந்த சீட் சைக்கிளிங் இது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்குல்ல நாங்க போவோம். ஸோ இந்த 2 காம்பினேஷன் வந்து எனக்கு காப்பாத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் என்னோட டார்கெட். நாளையில இருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு காஃப் சிரப் குடிக்கணும் அப்படின்னா கூட பயங்கரமா வந்து டிராமாவே பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இதை வந்து ஆன்லைன்ல பார்த்தனால எனக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து கிட்ட வருது தீனா. எனக்கு என்னமோ ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டா அந்த சாரியோட அழகே வந்து கம்மி ஆயிடுற மாதிரி ஃபீல். அழகா இருக்கும் ஒரு மாதிரி பீகாக் கலர். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். அப்பதான் பேச ஆரம்பிக்கிற கரெக்டா வந்து போன் ரிங் ஆகுது எங்கேயோ. நான் வந்து எதுக்கு இப்போ கேமராவில் விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நானே வந்து மெதுவாக தான் பேசுகிறேன். மைக்கில் வந்து கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைம் என்ன தெரியுமா? தெரியுதா? கரெக்டாக வந்து 4:09. ஓகே. ஸோ இப்போ எதுக்காக நான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக இன்றைக்கி 3:30க்குலாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன். எதுக்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும். ஸோ 5:00 கோயிலுக்கு போகணும். நான் வந்து 4:10 ஆகப்போகுது. இன்னும் வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். நான் இன்னும் ரெடி கூட ஆகலை. ஸோ இன்னுமே தான் போயிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகணும். எப்போவுமே கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு நான் வ்ளாக் எடுக்கிறேன் அப்படின்னாலும், நான் குயிக்காக ரெடி ஆகணும்னு எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். ஏன்னா வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ ஒண்ணு நான் லேட்டா எழுந்திரிச்சிருப்பேன். இல்லைனா சீக்கிரமா ரேண்டமா வந்து முடிவு பண்ணி டக்குன்னு வந்து கிளம்பியிருப்போம். அப்படிதான் வந்து எப்போவுமே கோயிலுக்கு வந்து போறதா இருக்கும். இப்பவும் வந்து அப்படிதான். நைட்டு டிசைட் பண்ணி காலையிலலாம் கிளம்புறோம். அதுவும் 5:00 யார் கோயிலுக்கு போவா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நாங்க போவோம். ஸோ இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே. இப்போ வந்து லேட் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் எனக்கு 1 ஹவர் கூட இல்லை. நான் வீடியோவும் ஷூட் பண்ணணும். நான் ரெடியும் ஆகணும். சாரி வேற இன்னைக்கு கட்ட போகிறேன். ஸோ அப்படியே வாங்க ரெடி ஆகிட்டே பேசலாமா? சடனாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணனால சாரீலாம் அயர்ன் கூட பண்ணலை. ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது அயர்ன் பண்ணலைன்னா கூட அப்படின்ற மாதிரி சாரீ தான் வந்து இன்னைக்கு செலக்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சாரீ தான் கட்ட போகிறேன். இது லாஸ்ட் டைமும் நான் வந்து ஏதோ கோயிலுக்கு போகிறதுக்கு தான் கட்டியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு 1 இயரே ஆயிடுச்சு. மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறப்போ இந்த சாரீ வந்து கட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ தான் கட்டுறேன். அழகாக இருக்கும் ஒரு மாதிரி பீகாக் கலர். ஸோ இப்போ வந்து நான் உடனே போய் குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு அதுக்கப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ சாரீ கட்டிட்டு சீக்கிரமாக ரெடி ஆயாச்சு. எனக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த மெஸ்ஸை வந்து தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இது நேற்று நைட்டு வாங்கிட்டு அந்த திங்ஸு. ஸோ அது அப்படியே டேபிள்லேயே இருக்குது. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு சாரீ வந்து ஒழுங்காக கட்டியிருக்கேனா அப்படின்னே எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து குட்டி மிரர் தான் இருக்குது. ஃபுல் சைஸ் மிரரில் பார்த்தா தான் நான் ஒழுங்காக கட்டியிருக்கேனானே தெரியும். அதனால ஒரு வாட்டி ஃபைனலாக செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு. ஓகே. ஸோ இங்கே வந்து மிரர் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து தான் வந்து நான் இன்றைக்கி ரெடி ஆகணும். ஏன்னா ரூமில் வந்து பப்பு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். இப்போவே அவன் வந்து ஏஞ்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அழுது கிராங்கியாக மாற ஆரம்பிச்சிருவான். அதனால நான் இங்கேயே ரெடி ஆகிட்டு போகும்போது அவனை அப்படியே வந்து தூக்கிட்டு காரில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் என் லைஃப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரமாக சாரீ கட்டிட்டு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 12 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 10லேருந்து 12 மினிட்ஸில் நான் வந்து குளிச்சுட்டு சாரியும் வந்து கட்டி முடிச்சிட்டேன். ஒழுங்காக கட்டியிருக்கேனான்னு கூட தெரியல. பட் ஸ்டில் பரவாயில்ல.
இப்போ வந்து குயிக்கா ரெடி ஆகணும். இன்னும் ஹேர் வந்து ரெடி பண்ணணும், ஃபேஸ் வந்து ரெடி பண்ணணும். மேக்கப்லாம் எதுவும் பண்ண போறதில்ல. சிம்பிளா தான் வந்து ரெடி ஆக போறேன். அதனால சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த பார்டர் வந்து மேலே வர மாதிரி கட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த பார்டர் வந்து அழகா இருக்கும், பிரிட்டியா இருக்கும். ஸோ இத வந்து மேலே வர மாதிரி கட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த மாரி தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து பின் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்ல. அதனால அப்படியே வந்து சிங்கிள் ப்ளீட்டா விட்டுட்டேன். மேபி இந்த மாதிரி வந்து சாரி கேரி பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து இன்னொரு பார்டர் இருக்கு. சி இந்த கோல்டன் கலர் பார்டர். பட் இது அவ்வளவா வந்து நல்லா இருக்காது. அதே இந்த டார்க் ப்ளூ பார்டர் வந்து ஒரு மாதிரி எத்னிக்கா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த விண்டேஜ் சாரீஸ்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இது மாதிரி சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த கொஞ்சம் பழைய காலத்து சாரீஸ் மாதிரி பிளெயின் பார்டர்ஸ், வெறும் ஜரி பார்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல அந்த சாரீஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ப்ளவுஸுமே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணுவேன் நான். சாரீல என்ன ப்ளவுஸ் இருக்கோ அதே தான் ஸ்டிச் பண்ணுவேன். என்கிட்ட இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்காது. என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் அந்த சாரியோட அழகே வந்து கம்மியாயிடுற மாதிரி ஃபீல். ஓகேவா? நான் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு அது அவ்வளோவா அழகாக இருக்கிற மாதிரியே தோணாது. அதுவே இந்த மாதிரி சிம்பிளா ப்ளவுஸ் இருந்துச்சு, சாரியோட ப்ளவுஸே இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து சாரி வந்து இன்னும் பிரைட்டா, அழகா வந்து காட்டும். ஸோ எனக்கு வந்து இந்த மாரி சிம்பிள் ப்ளவுஸ் தான் பிடிக்கும். அண்ட் வின்டேஜ் சாரீஸ்னா ஐ லவ் தெம். ஸோ இன்னைக்கு இந்த சாரியும் வந்து அந்த மாரி தான் இருக்கு. பட் அந்த ஒரு பார்டர் மட்டும் லைட்டா வந்து மேட்ச் ஆகல என்னோட வைபுக்கு. ஸோ ஓகே. இப்போ வந்து சிங்கிள் ப்ளீட்டா தான் விட போறேன். மேபி சாரிய வந்து இந்த மாதிரி கேரியும் பண்ணிக்கலாம். கேஷுவலா அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெடியாக ஆரம்பிக்கலாம். பேசிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து சாரிக்கு மேட்ச் ஆகுற மாரி ஒரு நெக்லஸ் போட போறேன். அதனால நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற இந்த கோல்டு செயினு, இயரிங் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி பத்திரமா வைக்க போறேன். நான் யூசுவலா எங்கேயாவது வெளியில போறேன் அப்படின்னா, கிளம்புற அவசரத்துல இதெல்லாம் கழட்டி அங்கங்க எங்கேயாவது வச்சுட்டு போயிருவேன். ரிட்டர்ன் வந்து நெறைய நாள் வந்து தேடி இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பத்திரமா கழட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் ரெடியாகவே ஆரம்பிச்சேன். ஸோ லிப் பாம் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் டின்டட் லிப் பாம். அது கொஞ்சம் டைம் ஆக ஆக ஒரு மாதிரி நேச்சுரல் பிங்கிஷ் கலர் வந்து வரும். அது வந்து அழகா இருக்கும். ஸோ இதோடயே வந்து விட்டாச்சு. லிப்ஸ்டிக் கூட இன்னைக்கு போடல. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் மட்டும் போட போறேன். ரெகுலர் யூஸ்க்கே வந்து காஜல் தான் வச்சுட்ருப்பேன் ஃபர்ஸ்ட்லாம். அதுக்கப்புறமா ஐலைனர் மட்டும் போதும். சாரி கட்டும்போது மட்டும் ஐலைனர், அதுக்கப்புறமா காஜல் 2மே வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பேன். இப்போலாம் வந்து சாரி கட்டும்போது கூட இல்ல ஐலைனர் மட்டும் போதும் அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா கண்ணு ஃபுல்லா வந்து கருப்பாயிடுது. பப்பு வச்சுட்டு அதெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியல. ஈஸியா என்ன மெயின்டெயின் பண்ண முடியுதோ அத மட்டும் தான் இப்போலாம் யூஸ் பண்றது. எங்கேயாச்சும் வெளியில போனோம் அப்படின்னா தான் இந்த ஹேர் எவ்வளோ மோசமா இருக்க முடியுமோ அவ்வளோ மோசமா வந்து இருக்கும் எனக்கு. ஸோ பார்க்கலாம் இத வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னு. என்ன மாதிரி ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது தெரியும். எங்கேயாச்சும் வெளியில போணும்னா பயங்கரமா ஹேர் வந்து இன்னும் ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கும். எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சூட் ஆகாத மாதிரியே இருக்கும். இன்னைக்கு அந்த மாரி ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பேங்கிள்ஸும் வந்து போட்டேன். எல்லாமே வந்து சாரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நேத்து நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கவே போனேன். லாஸ்ட்டா வந்து பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இந்த லுக்க வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ பொட்டுக்கு பதிலா குங்குமம் வச்சு மேட்ச் பண்ணியாச்சு. நான் வந்து பொட்டு இருந்தா தான் சாரி லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்து குங்குமம் என் கண்ல பட்டுச்சு. எப்பவும் வந்து யூசுவலா மறந்துட்டு போயிருவேன். கோயிலுக்கு போய் தான் வந்து வைப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து கரெக்ட்டா ஞாபகம் வந்துச்சு. அதனால எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் வந்து சாரி லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. இல்ல பொட்டு இல்லன்னா கண்டிப்பா சாரி லுக் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்காது எனக்கு. என்ன வந்து நெறைய பேர் வீடியோஸ்ல பார்த்துட்டு என்ன நெனைக்கிறீங்கன்னா, நான் வந்து ரொம்ப மாடர்னான கேர்ள் அந்த மாரி நெனைக்கிறீங்க. ஆமா, நான் வந்து மாடர்னான கேர்ள் தான். நீங்க நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப மாடர்னும் கிடையாது. பட் ரொம்ப வந்து என்ன சொல்றது? ரொம்ப ட்ரெடிஷ்னலும் கிடையாது. சாரி கட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு போறேன்லாம் இல்ல. எனக்கு சாரியே வந்து ரொம்ப பிடிக்கும். சாரி அதுவும் இந்த பழைய காலத்து சாரிலாம் இருக்கும்ல. ஒரு மாரி வின்டேஜ் லுக்ல ஒரு 80ஸ், 90ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரைட். இப்போ இருக்கிற கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கிற சாரீஸ்லாம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பழைய காலத்து சாரி, இந்த மாரி பழைய காலத்து கெட்டப்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மாடர்ன் கேர்ளா, ட்ரெடிஷ்னல் கேர்ளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கே தெரியாது. ஏன்னா நான் நான் 2ம் மிக்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு இதுவும் பிடிக்கும்,
அதுவும் பிடிக்கும். நான் எதுக்காக வந்து கோயிலுக்கு போறப்பலாம் சாரி கட்டுவேன் அப்டின்னா, யூசுவலா இந்த மாரி சீக்கிரமா கிளம்புறேன் கோயிலுக்கு அப்டின்னா, குர்த்தி தான் போடுவேன். ஸோ ஸோ சுடிதார் அந்த மாரிலாம் தான் வந்து போடுவேன். பட் எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. நான் ஆல்ரெடி ஒரு வ்ளாக்ல வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது வந்து அன்னைக்கு ஃபுல்லா அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். எனக்கு வந்து எப்பவுமே ஏர்லி மார்னிங் எந்திச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எழுந்திரிச்ச மாதிரி. நான் யூசுவலா எழுந்திரிக்கிற டைமே 5 மணி தான். அதுவுமே ஏர்லி மார்னிங் தான். பட் ஸ்டில் அத விட கொஞ்சம் அன்யூசுவல் டைம்ல 4:00 இல்ல 6:00 அந்த மாதிரி மாறி எழுந்திரிக்கிறேன் அப்டின்னா, எனக்கு பாடியே வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணி விட்டுரும். அன்னைக்கு ஃபுல்லா வந்து தல சுத்துற மாதிரி, வாமிட் வர மாதிரி அந்த மாரிலாம் இருக்கும். ஒரு மத்தியானம் வரைக்குமே அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி இருக்குமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது என்னன்னே தெரியல. எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் தான் இன்னும் கேமரா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வாங்க கோயிலுக்கு போலாமா? பப்பு எங்க காணோம்? பப்பு எங்க காணோம்? பப்பு எங்க? எப்போலாம் வந்து இந்த மாதிரி வெளியில வரமோ, டிராவல் பண்றோமோ, காஃபி வந்து கண்டிப்பா வாங்கிருவேன். பட் இப்போ கொஞ்ச நாளா காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறனால, பால் தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். இது வந்து எந்த கோவில் அப்படின்னு நீங்க கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிட்ட வருது தீனா. பப்பு அது என்னது? இவன் பயப்படாம இருக்கான் பாரு, எனக்கே பயமா இருக்கு. கிட்ட போகாத தீனா, கிட்ட போகாத. இப்போ டைம் என்ன தெரியுமா? நைட்டு 7:30 ஆக போகுது. நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒன்று மார்னிங் ரொட்டீன் காட்டுவேன், இல்லை நைட் ரொட்டீன் காட்டுவேன். இப்படி மார்னிங்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி நைட் ரொட்டீன்லாம் வந்து நான் காட்டினதில்ல. பட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் காட்ட போகிறேன். ஏன்னா நான் மார்னிங்லேருந்து வீடியோவே ஷூட் பண்ணல. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. மார்னிங் யூசுவலாக இந்த மாதிரி சீக்கிரமாக எழுந்திருக்கிறேன், ஒரு அன்யூஷுவல் டைமில் எழுந்திருக்கிறேன் அப்படின்னாலே அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வந்து டயர்டாக தான் இருக்கும். தலை சுற்றுறது அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வியர்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கும் பண்ணுச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் முடியல. நான் வீடே வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன்ல போகும்போது. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுலே லன்ச் டைம் வந்துருச்சு. ஓகே, லன்ச்லாம் குக் பண்ணதுக்கப்புறமா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் லன்ச் குக் பண்ண அப்புறம் சுத்தமாக எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸோ தூங்கலாம். பப்புவை தான் ஆக்சுவலாக நான் தூங்க வைக்கலாம் அப்படின்னு போனேன், அவனோட யூஷுவல் ஆஃப்டர்நூன் நேப்புக்கு. பப்பு வந்து மேக்ஸிமம் நேப் டைமே வந்து 1 ஹவர் தான் இருக்கும். பட் இன்னைக்கு 3 ஹவர்ஸ் வந்து தூங்கியிருக்கான். நானும் வந்து தூங்கியிருக்கேன். ஒரு 4:00 அப்படி தூங்கி 6:00 மேலே ஆயிடுச்சு நாங்கள் எழுந்திருக்கிறதுக்கே. இப்போ தான் எழுந்திரிச்சேன். நான் வெளிச்சமாக இருக்கும்போது தூங்கினேன். அந்த கண்ணை திறந்து பார்க்குறேன், இருட்டாகவே ஆயிடுச்சு. லைட்ஸ்லாம் எதுவுமே ஆன் பண்ணல. செம்ம தூக்கம் அந்த மாதிரி. இப்போ வந்து மாச கணக்குலயா? இல்ல வருஷ கணக்குலயே ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நான் இந்த மாரி மார்னிங் டைம்ல தூங்கி. அண்ட் இதுல என்னன்னா, பப்பு வந்து இவ்ளோ நேரம் ஒரே ஸ்ட்ரெச்ல தூங்குனது தான் வந்து எனக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. பாவம் அவனுக்கும் வந்து டயர்ட் ஆயிருச்சு போல மார்னிங் எழுந்திரிச்சது. அவனும் வந்து நல்லா தூங்கிட்டான். ஏன்னா மேக்ஸிமமே 1 ஹவர் தான் தூங்குவான் அப்டின்னா, இன்னைக்கு 3 ஹவர்ஸ் தூங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட்டு நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் பப்பு எழுந்திரிச்சான். ஸோ பயங்கரமா வந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ தான் எனக்கு கேமரா எடுக்கணும் அப்டின்னே வந்து தோணுச்சு. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் வந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து கேமரா எடுத்தேன். மார்னிங்லேருந்து நானும் ட்ரை பண்ணுறேன். கேமரா பக்கமே எனக்கு வந்து போகிறதுக்கே மைண்டே வரல. ஸோ இப்போ வந்து எதுக்காக நான் கேமரா எடுத்தேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மாசமா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அத வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நெனச்சேன். மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அது என்ன விஷயம்? அது என்ன பண்ணணும்? என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் செஞ்சுட்டே சொல்றேன். ஸோ வாங்க போலாமா? எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து பீரியட்ஸ்லாம் வந்து ரெகுலராவே இல்ல. ரொம்ப இர்ரெகுலரா தான் போயிட்டுருக்கு. இது மாரி பப்பு பொறந்த புதுசுல இந்த போஸ்ட்பார்டம் டைம்ல வந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசுல அப்போலாம் வந்து இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருக்கும்.
பட் இப்போ சடனா வந்து வெயிட் கெயின்னாலயா, இல்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனால ஸ்ட்ரெஸ்ஸுனாலயா என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் வந்து இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதனால ஃபைனலி எனக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைச்சுச்சு. ஏதாச்சும் பண்ணலாம், ஹெல்த்த வந்து கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணபோது, ஃபர்ஸ்ட்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது வந்து சீட் சைக்கிளிங். இத பத்தி எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து பேசிக்கலி நமக்கு வந்து ஒரு சைக்கிள், ஒரு பீரியட் சைக்கிள் அப்படின்னா 30 டேஸா? ஸோ அத வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு வந்து நம்ம 2 சீட் வந்து சாப்பிடணும். ஒண்ணு வந்து ஃபிளாக்ஸ் சீட், இன்னொன்னு வந்து பம்ப்கின் சீட். நான் இந்த வீடியோல காட்டுறேன்ல, இந்த ப்ரவுன் கலர்ல இருக்கிறது வந்து ஃபிளாக்ஸ் சீட். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து பம்ப்கின் சீட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு வந்து எள்ளு, அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீட். இது 2மே வந்து சேர்த்து சாப்பிடணும். இதனால என்ன நடக்கும் அப்டின்னா, நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகும். நமக்கு வந்து நல்லது. ஸோ கேர்ல்ஸ் ஹெல்த்துக்கு வந்து விமன் ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபிளாக்ஸ் சீடையும், அதுக்கப்புறமா பம்ப்கின் சீடையும் தனித்தனியா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. ஒரு பாப் சவுண்ட் வந்து வரும். 2 சீட்லயுமே வந்து பாப் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்ல போட்டு ஆற வச்சிரணும். இந்த 2 சீடையுமே தனித்தனியா தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஆனா ஒரே பிளேட்ல வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எப்போ ட்ரை பண்ணேன் அப்டின்னா, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது. ஸோ பப்பு பொறக்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்னாலயா என்னன்னு தெரியல. எனக்கு பயங்கரமா வந்து சைக்கிள்ஸ்லாம் இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இத ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் ட்ரை பண்ணேன். ட்ரஸ்ட் மீ இது வந்து அப்டியே மேஜிக் மாரி வொர்க் ஆகும். இந்த மாரி இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா. எனக்கு வந்து ரீசனே இல்லாம இர்ரெகுலர் சைக்கிள் வந்து இருந்துச்சு. எல்லா டெஸ்ட்டுமே வந்து நார்மல் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து சைக்கிள்ஸ் வந்து இர்ரெகுலரா இருந்தது. ஸோ ஸ்ட்ரெஸ்னால தான் இருக்கலாம் மேபி. அதனால இந்த சீட் சைக்கிளிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கன்சீவ் ஆனது, பப்பு பொறந்தது இந்த மாரி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி இது வந்து வொர்க் ஆகும். ஸோ இப்பவும் வந்து இர்ரெகுலரா இருக்கிறதுனால மறுபடியும் இத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு கிளாஸ் பாட்டில்லயோ, இல்ல ஸ்டீல்லயோ வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு மைல்டான ஒரு பிட்டர்னஸ் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப மைல்டா தான். அது வந்து நெறைய பேர் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டீங்க. நான் வந்து எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு காஃப் சிரப் குடிக்கணும் அப்படின்னா கூட பயங்கரமா வந்து ட்ராமாவே பண்ணிருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு கசப்புனா சுத்தமா புடிக்காது. எனக்கே வந்து ரொம்ப மைல்டான கசப்பு அப்படின்னு சொல்றேன்னா, அப்ப பார்த்துக்கோங்க. நெறைய பேர் வந்து இத நோட்டீஸ் கூட பண்ண மாட்டீங்க, இதுல இருக்கிற கசப்ப. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? இந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு நம்ம சாப்பிடுறதுல பம்ப்கின் அதுக்கப்புறமா ஃபிளாக்ஸ் இருக்கா? இதுல வந்து ஃபிளாக்ஸ்ல லைட்டா அந்த பிட்டர் டேஸ்ட் இருக்கும். பட் பம்ப்கின் வந்து அந்த பிட்டர் டேஸ்ட்ட வந்து வரவிடாம பார்த்துக்கும். ஏன்னா பம்ப்கின் வந்து டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி அந்த செகண்ட் 15 டேஸ்க்கு நம்ம சாப்பிடுவோம்ல, எள்ளு அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர். அது வந்து சன்ஃப்ளவர் சீட் வந்து டேஸ்டியா இருக்கும். எள்ளு வந்து லைட்டா கசப்பா இருக்கும். ஸோ இந்த 2 காம்பினேஷன் வந்து என்ன காப்பாத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லன்னா கண்டிப்பா சாப்பிட்டே இருக்க மாட்டேன். சுத்தமா கசப்பே நான் வந்து சாப்பிட மாட்டேன். இதுல வந்து இந்த பம்ப்கின் சீடோட இத சாப்பிடுறனால அந்த கசப்பு தெரியாது. அண்ட் தென் அதுல வந்து சன்ஃப்ளவர் சீடோட எள்ளு சாப்பிடுறனால அந்த கசப்பு தெரியாது. ஸோ இந்த மாரி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். பட் கசக்குமா? பயங்கரமா கசக்குமா? சாப்பிடவே முடியாதா? அப்படிலாம் நினைக்க வேணாம். டேஸ்டியா இருக்கும் ஆக்சுவலா சொல்லப்போனா. நம்ம நட்ஸ்லாம் வந்து பிரேக் டைம்லலாம் சாப்பிடுவோம்ல, நல்லா மன்ச் பண்றதுக்கு டேஸ்டியா இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ். நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு வந்து அந்த இன்னும் 2 சீட். இது மாரி தான் வந்து சாப்பிடணும். நான் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. அதனால இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஹெல்த்து. இன்னும் ஒரு ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து ஆகும். இந்த ரெகுலர் சைக்கிள்லாம் வந்து வரதுக்கு. பட் அது ஒருத்தர் பாடிய பொறுத்து தான். இத வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஏன்னா, இதுல வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது. வெறும் சீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறோம். எல்லாமே வந்து ஹெல்தியான ஸ்டஃப் தான். நீங்க ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுறலாம். ஜஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால தான் இத வந்து ஷேர் பண்ணேன். ஓகே. இதுதான் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்டர் போட்டது. அண்ட் கரெக்ட்டா இப்போ வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே டெலிவர் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட்டு என்னன்னு நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சிப்பர் பாட்டில். இது பாட்டிலா, இல்ல ஜக்கா, இல்ல எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ சிப்பர் ஒரு ஸ்ட்ரா இருக்கிற ஒரு கப் மாரி இருக்கிற ஒரு பாட்டில். உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும். வெளியில வந்து கேப் மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்கு. ஸ்ட்ரா வந்து குடுத்துருக்காங்க. ஸ்ட்ராவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 799 சம்திங்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் அதுக்கப்புறமா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நான் வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்றேன்.
இது வந்து நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது கூடவே இந்த மாரி கியூட்டா ஸ்டிக்கர்ஸ்லாம் வருது. இது மேல ஒட்டிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறதுனால, இப்போ ஹெல்த் மேல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணனால இத வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதே வந்து நான் மறந்துட்டே தான் இருப்பேன். எனக்கு தண்ணி குடிக்கிற ஹேபிட் வந்து நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால சுத்தமா அந்த ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும் அது மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த அந்த லெவல் ஆஃப் இத வந்து என்னால கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணாலும் மறந்துருவேன். நான் இப்போ ஒரு நாள்ல ஒரு ஹால்ஃப் டே வந்து ஞாபகம் வச்சு கரெக்ட்டா ஒரு 1 லிட்டர் வந்து குடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஹால்ஃப் டே வந்து சுத்தமா தண்ணியே குடிக்க மாட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் நான் வந்து குடிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து நான் மோசமா தண்ணி வந்து குடிப்பேன் ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ இந்த பாட்டில் வாங்கிட்டா மட்டும் நான் தண்ணி குடிச்சிருவேனா அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது கெட்ட பழக்கமா இல்ல குட் ஹேபிட்டான்னே எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலி. இது வந்து ஒரு அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபௌட் அபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ சொல்றேன் பார்த்துக்கோங்க. நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதோ ஒரு வேலை பண்ணணும், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு கியூட்டான பொருளா இருக்கு. இல்ல நான் அப்பதான் புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நான் கரெக்ட்டா பண்ணுவேன். அந்த விஷயத்த வந்து பண்ணி முடிச்சுருவேன். இப்போ நான் சமைக்கணும், இல்ல நான் கிச்சன்லயே வந்து நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டவ் வந்து புதுசா இருக்கு, இல்ல புது மாடலா இருக்கு. இல்ல ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து நான் கியூட்டா, எஸ்தெட்டிக்கா வந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, அத வந்து நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு ஆக்சுவலா அது பிடிக்கும். ஸோ எந்த வேலைலாம் வந்து எனக்கு பிடிக்காதோ, அந்த வேலைக்கெல்லாம் நான் வந்து ஏதாவது கியூட்டா இருக்கிற மாதிரி, இல்ல புது பொருள் வந்து நான் வாங்குனேன் அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நான் கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுருவேன். ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற ஹேபிட். இது வந்து ஒரு நல்ல பழக்கமா, இல்ல கெட்ட பழக்கமா அப்டின்னே எனக்கு தெரியல. அதனால இந்த மாரி ஒரு கியூட்டா ஒரு பாட்டில் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து சும்மா தூக்கிட்டு போணும், இத யூஸ் பண்ணணும் அப்டின்றதுக்காகவே நான் வந்து தண்ணி குடிச்சுருவேன். ஸோ அதுதான் ஒரு கான்செப்ட்டே இத நான் வாங்குனதுக்கு. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கியூட்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் இத வந்து இந்த பாட்டில்ல வந்து ஸ்டிக் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இது வாஷ் பண்ணா கண்டிப்பா போயிரும். நம்ம பாட்டில் வந்து எப்பவுமே தண்ணீல வந்து யூஸ் பண்றது. ஸோ தண்ணி பட்டா கண்டிப்பா இது வந்து போயிடும். இங்க பார்த்தீங்களா? ஜஸ்ட் இவ்ளோ குட்டி ஸ்டிக்கர்ல தான் வந்து அது ஸ்டிக் ஆயிருக்கு. கண்டிப்பா வாஷ் பண்ணும்போது போயிடும். அதனால இந்த ஸ்டிக்கர வந்து பாட்டில்ல ஒட்டி நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இத நம்ம வேற எங்கேயாச்சும் ஒட்டலாம். ஃப்ரிட்ஜ்ல ஒட்டலாம்னு நெனைக்கிறேன். இதுவே வந்து 1 நாள் இருக்கோ, இல்ல 2 நாள் இருக்கோ தெரியல. பப்பு கையில மட்டும் மாட்டுச்சு அப்டின்னா, கண்டிப்பா 1 நிமிஷத்துல வந்து பிச்சுருவான். நான் வந்து நான் வந்து பார்க்க தான் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த மாரி குட்டி, குட்டி விஷயம்லாம் என்ன வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும், இல்லன்னா ஏதாச்சும் கலெக்ட் பண்ற விஷயம்லாம், ஒரு மாரி கியூட் ஸ்டஃப்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தேன்னா கூட எனக்கு பயங்கரமா நான் வந்து எக்ஸைட் ஆயிருவேன் இந்த மாரி சின்ன, சின்ன விஷயத்துக்குலாம். அண்ட் இன்னொரு அன்னோன் ஃபேக்ட் அபௌட் அபி நான் வந்து சொல்லட்டா? நான் வந்து இத எதுக்காக இந்த பாட்டில் எஸ்பெஷலி இந்த பாட்டில் வந்து நான் வாங்குனேன். இந்த கலர் எதுக்காக வாங்குனேன் அப்டின்னா, இதுல வந்து பிளாக் அண்ட் பிங்க் இருக்கு. அண்ட் அதுல எழுதியிருக்கிறது கூட பிளாக், பிங்க் அந்த மாரி சம்திங் எழுதியிருக்கு. பிளாக் எழுதல. பிங்க் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் பயங்கரமான கொரியன் ஃபேன் அப்போ. கொரியன் சீரிஸ்லேருந்து, மூவிஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டுருப்பேன். அண்ட் என் ரூம் ஃபுல்லா வந்து பிடிஎஸ், பிளாக் பிங்க் அது இதுன்னு என்னென்ன ஸ்டஃப்லாம் என்னால வாங்க முடியுமோ, கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இருக்கும். பட் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து டோட்டலா மறந்தாச்சு. எதுவுமே வந்து பார்க்கறதில்ல, டைம் இல்ல சுத்தமா. பட் இந்த இந்த ஒண்ணாச்சும் இருக்கட்டுமே அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ அதில வந்து பிளாக் பிங்க் அப்படின்னு ஒரு கேர்ள் குரூப் வந்து வரும். அவங்களோட கலர் வந்து பிளாக் அண்ட் பிங்க். ஸோ இந்த பாட்டில் வந்து ஆன்லைன்ல பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் அதெல்லாம் பார்க்கறது கூட இல்ல. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இத வந்து ஆன்லைன்ல பார்த்தனால எனக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. இதுல வந்து பிளாக் அண்ட் பிங்க் கலர் இருக்குல்ல, அண்ட் தென் பிங்க்ன்னு வந்து எழுதியிருக்கு. பிளாக் பிங்க்லாம் எழுதல. பட் ஸ்டில் இந்த பிளாக் கலர் அண்ட் தென் பிங்க் கலர் பார்த்த உடனே எனக்கு வந்து அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பிடிஎஸ் அதுக்கப்புறமா பிளாக் பிங்க் அது இதுன்னு நெறைய குரூப்ஸ் வந்து இருக்கு. நெறைய பேருக்கு அத பத்தி தெரியல அப்டின்னா, நான் என்ன பேசுறேன் அப்டின்னே புரியாது. பட் ஸ்டில் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து ஒரு கொரியன் பாப்
பேண்ட் ஓகேவா? ஸோ அத பத்தி தான் நான் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது அப்டின்னா, இத வந்து அப்படியே மறந்துருங்க நான் இப்ப பேசுனதையே. ஸோ இத வந்து ஒரு நாளைக்கு 2 பாட்டில் வந்து நான் குடிச்சுட்டேன் அப்டின்னா, ஒரு நாளுக்கு தேவையான வாட்டர் இன்டேக்க வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் என்னோட டார்கெட். நாளையிலருந்து இத வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு அப்டின்றனால அந்த சீடும் வந்து நான் சாப்பிடல. ஏன்னா, அந்த சீடு பத்தி நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீட்ஸ் வந்து மார்னிங்ல சாப்பிடுறது நல்லது. நைட்லயும் சாப்பிடலாம். பட் டைஜெஷன் இஷ்யூஸ்லாம் வந்து வரும். ஸோ மார்னிங்ல எம்ப்டி ஸ்டமக்ல இல்லைன்னா மார்னிங் எந்த டைம்ல வேணும்னாலும் சாப்பிடலாம். பட் நைட்ல வந்து சாப்பிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட் ஆயிருச்சு அப்படின்றனால இன்னைக்கு வந்து நான் சாப்பிடல. நாளையிலருந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வாட்டர் வந்து கரெக்ட்டா குடிக்கிறது, கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிட ஆரம்பிக்கிறது, அது கூடவே வந்து இந்த சீட் சைக்கிளிங் இது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்டின்ட்டு இருக்கேன். இத எத்தன நாள் கரெக்ட்டா பண்ணுவேன் அப்டின்னு தெரியல. ஐ ஹோப் இத வந்து கரெக்ட்டா பண்ணுவேன் அப்டின்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். மார்னிங் ரொம்ப டயர்டா ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் அண்ட் நைட் வந்து கொஞ்சமாச்சும் ப்ரொடக்டிவா ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்டின்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்டின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும்